நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா விளங்குதா? கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே ஓகே. சரி. கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். டியூட் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீனில். விளங்காட்டி சொல்லுங்க. ஓகே, இப்போ நாங்கள் இன்றைக்கி படிக்க போகிறது கடைசி கிளாஸில் நாங்கள் படித்தோம் அரசியலமைப்போட 13வது சீர்திருத்தம். அப்போ அதில் மெயினாக 1978 யாப்பு உருவாக்கப்பட்டதுக்கு பின்னால தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையில ஏற்பட்ட அந்த மோதலின் காரணமாக என்ன நடக்குதுன்னா, இந்தியா ராஜீவ் காந்தியோட இலங்கை ஜனாதிபதி ஜெயவர்தன செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு அமைவாகத்தான் இந்த 13வது சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டதுன்னு நாங்கள் படித்தோம். அதில் மாகாண சபைங்கிற ஒரு முறை அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அது இலங்கை 9 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மாகாணமும் தண்ட மாகாணத்துக்குரிய ஒரு சின்ன ஆட்சியை மேற்கொள்ளலாம். அவங்களுக்கு ஒரு சட்டத்துறை இருக்கும், அதான் மாகாண சபை. அங்க மக்கள் தெரிவு எம்பிக்கள் மாதிரி ஒரு 30 லட்சம் பேர் தெரிவு செய்யப்படுவாங்க. அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிரதமர் மாதிரி ஒரு முதலமைச்சர் இருப்பாரு. அப்படிங்கிற விஷயங்கள் நாங்க என்ன படிச்சிருந்தோம். நிர்வாகத்துறைக்கு பொறுப்பாக ஆளுநர், ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் இருப்பாரு. அதே போல ஆளுநருக்கு ஆளுநரோட முதலமைச்சர் இருப்பாரு. அவரு கூட என்ன அமைச்சர்கள் இருப்பாங்க. அப்ப இந்த விஷயங்களை பத்தி நாங்க படிச்சிருந்தோம். அப்ப அதுக்கு ஒரு மாகாண மேல் நீதிமன்றம் இருக்கும். இவங்க எல்லாருமே ஒரு குட்டியாக நிர்வாகம் ஒன்று செய்வாங்க. ஒரு துணை சட்டங்களை உருவாக்குவாங்க. அவங்களுக்கு இந்த சொல்லி மாகாண பட்டியல் அப்படின்ட்டு சில அதிகாரங்கள் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. இது என்ன மெயின் மத்திய அரசு கீழே வரும் இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் 13வது சீர்திருத்தத்தில் படிச்சிருந்தோம். அப்போ இது உங்களுக்கு சமஷ்டி ஓரளவு புரிஞ்சிருந்தா, அதோட உங்களுக்கு இந்த பிரதமர் ஆட்சி முறை ஓரளவு புரிஞ்சிருந்தா, ஏற்கனவே நாங்கள் படித்த இந்த சோல்பரி முதலாம் குடியரசு யாப்பு ஓரளவு புரிஞ்சிருந்தா, உங்களுக்கு தற்போது இருக்கிற பாராளுமன்ற ஆட்சி முறை புரிஞ்சிருந்த அதாவது ஜனாதிபதி ஆட்சி முறை புரிஞ்சிருந்தா, அதெல்லாம் ஒரு மிக்சிங் மாதிரி ஒரு கலவை மாதிரி அங்கே இங்கே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து என்ன வந்தது தான் அந்த 13வது சீர்திருத்தம். அவங்களுக்கு பழைய ஒரு knowledge இருந்தால் அது சும்மா வாசிச்சாலே உங்களுக்கு அது புரிஞ்சிரும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். நான் விளங்கப்படுத்தியும் இருந்தேன். அப்போ இன்றைக்கு நாங்கள் படிக்க போற விஷயம் என்னன்னா, அரசியலமைப்போட 17ஆம் சீர்திருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை படிக்க போறோம். முதலாவது இதுல பின்னணி என்ன, இது ஏன் வந்ததுன்னு சொல்லி நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். சரியா? என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ உதாரணமா ஒரு கிரிக்கெட் மேட்ச் இருக்குது. அந்த கிரிக்கெட் மேட்ச்ல இப்ப ஸ்ரீலங்கா டீமும் விளையாடுது, பாகிஸ்தான் டீமும் விளையாடுதுன்னு வச்சு கொடுங்களேன். இப்ப மேட்ச் எங்க நடக்குதுன்னு சொன்னா ஸ்ரீலங்காவில். அப்போ கிரவுண்ட் யாருக்கு சொந்தம்? ஸ்ரீலங்காவுக்கு சொந்தம். இவங்க என்ன செய்றாங்கண்டா, தங்கள் ஸ்ரீலங்காக்காரர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு விருப்பமான ஒரு ஆளை தான் நாங்கள் அம்பையரா போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. போட்டுட்டு வலுக்கட்டாயமாக அவங்க விரும்புகிற ஒரு ஆளை அம்பையரா போடுறாங்க. இப்போ என்ன நடக்கும்? இது ஒரு நீதியாக இந்த மேட்ச் நடக்குமா? நியாயமாக நடக்குமா? மக்கள் அழகான முறையை பார்த்து கொண்டிருப்பாங்களா? ஏன்னு சொன்னா பார்த்து கொண்டிருக்க மாட்டாங்க. அது நியாயமா நடக்காது. ஏன் அப்படின்டா, அம்பையர் யார்ட ஆளா இருக்கிறாரு? ஸ்ரீலங்கா டீம்ல ஆளா இருக்கிறாரு. உதாரணமா ஸ்ரீலங்கா டீம் என்ன செய்றாங்க? அதுல வார பிளேயர் அவுட் ஆகிட்டாரு. அவரு அம்பையர் நினைச்சா நொட் அவுட்னு சொல்லலாம். அதாவது நோ போல்னு சொல்லலாம். இங்க ஏன் அப்படின்னா, அவரு இலங்கையில பிறந்த ஒரு ஆள். அவர் இலங்கைக்கு சார்பாக இயல்பாகவே வேலை செய்வாரு. இயல்பாகவே அவர முடிவுகள் என்ன தன் சொந்த நாட்டுக்காக வரும். அவர் நீதியாக நடக்கிற கஷ்டம். எனவே என்ன செய்வாங்க? எதிர் டீம் கோபப்படுவாங்க. பொதுமக்கள் கோபப்படுவாங்க. அப்ப பாகிஸ்தான் ரசிகர்கள் கோபப்படுவாங்க. அப்ப இதே போல தான் இலங்கையில நடந்துச்சு. 1978 யாப்பு ஜனாதிபதிக்கு எல்லையற்ற பவரை கொடுத்துச்சு. அவரால் ஒரு ஆணை பெண்ணாக மாற்ற இயலாது, பெண்ணை ஆணாக மாற்ற இயலாது, மற்ற எல்லாமே செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பவர் அவருக்கு கொடுத்துருந்துச்சு. சட்டத்துறை அவர்ட கையில, நிர்வாகத்துறை அவர்ட கையில, நீதித்துறை அவர்ட கையில. இதெல்லாம் அவர் ஒன்றாக வச்சுட்டு ஒரு சர்வாதிகார போக்கு மாதிரி அவர் நடந்து கொண்டாரு. குறிப்பாக சில உயர் அதிகாரங்கள், சில
உயர் அதிகாரங்கள்ல இருக்கிற அதிகாரிகள் நியமிக்கிற அந்த பொறுப்பு ஜனாதிபதி கையில் இருந்ததால அவர் நினைச்சால நீதிமன்றத்துல உயர் நீதிபதிகளாக நியமிச்சாரு. அவர் நினைச்சாக்கள பொலிஸ்மா அதிபராக நியமிச்சாரு. அவர் நினைச்சாக்கள சட்டமா அதிபராக நியமிச்சாரு. இதனால என்ன நடந்துச்சு அப்படின்டா, போலீஸ் மக்களுக்கு நீதியாக இருக்க வேண்டியவங்க, அரசாங்கம் பிழை செஞ்சாலும் அதை தட்டி கேட்க வேண்டியவங்க அரசாங்கத்துக்கு பயந்தாங்க. ஏன்? அவர் ஜனாதிபதி அறிவங்க நியமிக்கப்பட்டவங்க, அவருக்கு ஏதாவது மாறு செஞ்சா வேலையை விட்டு தூக்கிடுவாரோ அப்படின்ட்டு அந்த போலீஸ் நிர்வாகம் பயந்துச்சு. அதே போல தேர்தல் ஆணைக்குழு வந்து ஜனாதிபதியால அது தலைவர் தெரிவு செய்யப்படுறதால அவங்களும் பயந்தாங்க. நம்ம வந்து தேர்தலை வந்து ஃபுல் நீதியாக நடத்த தேவையில்ல. ஆளுங்கட்சிக்கு சார்பா நடத்துவோம். ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க சில பிள்ளைகள் செஞ்சா கண்டுக்காம விடுவோம். ஏன் அப்படின்னா நம்மளை நியமிச்சது ஜனாதிபதி தான். அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கணுன்ற மாதிரி அவங்க நினைச்சாங்க. இப்படித்தான் சட்ட மா அதிபர், இப்படித்தான் போலீஸ் மா அதிபர். அப்ப இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது இது எதிர்க்கட்சிக்கு தெளிவா விளங்குது. இது வந்து மக்களுக்கு தெளிவா விளங்குது. எனவே அவங்க எல்லாருமே இதுல ஒரு அதிருப்தியாக இருக்கிறாங்க. இது வந்து ஒரு சர்வாதிகார போக்கு மாதிரி இருக்குது. இதுல வந்து ஒரு நீதி இல்ல, நியாயம் இல்லையே. நாங்க வந்து அரசாங்கம் பிழை செஞ்சு அதை தட்டி கேட்க முடியாம இருக்குது. ஆ அரசாங்கத்துக்கு சார்பாக தீர்ப்பு வழங்கப்படுது. இப்படிங்கிற ஒரு அதிருப்தி இருந்துச்சு. எனவே தான் ஒரு தேவை இருந்துச்சு. இனிமேல் வந்து அந்த அம்பையாரை தெரிவு செய்யறது ஸ்ரீலங்கா டீம் இல்ல. அதுக்குன்னு சொல்லி என்ன ஸ்ரீலங்கா டீம்ல இருந்து, பாகிஸ்தான் டீம்ல இருந்தெல்லாம் பொதுமக்கள்ல இருந்தெல்லாம் ஒரு டீம் ஒன்று, ஒரு குழு ஒன்று உருவாக்கப்படணும். அந்த குழு தான் வந்து அம்பையாரை தெரிவு செய்யணும். அவங்க வந்து தகுதி அடிப்படையில அவங்கள செக் பண்ணி தெரிவு செய்யணும். இங்க ஒரு முடிவுக்கு வர மாதிரி இலங்கையர்கள் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இனிமேல் இப்படிப்பட்ட முக்கியமான பதவிகளை ஜனாதிபதியை நம்ம நியமிக்க விடக்கூடாது. ஜனாதிபதியை வந்து அந்த அதிகாரத்தை வந்து பறிக்கணும். அதுக்குன்னு நம்ம ஒரு குழு ஒன்று உருவாக்குவோம். ஒரு பேரவையை ஒன்று உருவாக்குவோம். அவங்களில் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல இருக்கிறவங்க நம்ம தெரிவு செய்வோம். அவங்க சுயாதீனமாக இந்த தலைவர்களை தெரிவு செய்வாங்க. அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சிஸ்டம் தான் இந்த 17ஆம் திருத்தம். இது உண்மையிலேயே அந்த டைம்ல பாராளுமன்றத்தில் கொண்டு வரும்போது அதுக்கு 225 பேர்ல 208 பேருக்கு மேல சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு எல்லாருமே மூணா புரிச்சு ரெண்டு பங்கினர் ஒன்று சேர்ந்து ஆமோதிச்சு கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான் இந்த 17ஆம் சீர்திருத்தம். இது 2001ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நினைக்கிறேன். அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி இந்த யாப்பு கொண்டு வரப்பட்டது. சரியா? அப்ப இதுதான் இதோட பின்னணி. இப்ப பாருங்க என்ன நடந்துச்சு, என்ன கட்டமைப்பு அப்படியான விஷயங்கள் நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சும்மா நார்மலா சொல்றேன். சரியா? இப்ப இந்த அரசியலமைப்பு பேரவையில யார் யார் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. யார் யார் மெம்பராக இருப்பாங்க? அரசியலமைப்பு பேரவை ஏன் உருவாக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். இது எதை போலன்னு சொன்னா, நாங்க படிச்சோம் தானே சோல்பெரி முதலாம் குடியரசு பதிலெல்லாம் அரசு சேவை ஆணைக்குழு, பொதுச் சேவை ஆணைக்குழுன்னு படிச்சோம். அதுல வந்து அந்த இலங்கையிட இலங்கையிட அரசு அதிகாரிகளை என்ன செய்வாங்க? ஒரு தகுதி அடிப்படையில தெரிவு செய்யறதுக்குன்னு உருவாக்கப்பட்டவங்க. இது ஏன் அப்படின்னா அது அரசியல் மயமாகிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கம். இதுவும் கிட்டத்தட்ட அத மாதிரிதான். சரியா? ஆனா அது இல்ல. கிட்டத்தட்ட அத மாதிரி. அரசியலமைப்பு பேரவைங்கிறது பாராளுமன்றத்துல இருந்தும் பாராளுமன்றத்துக்கு வெளியில இருக்கிற சில நபர்கள் மூலமாகவும் உருவாக்கப்பட்ட 10 பேர் கொண்ட ஒரு சபை. இவங்களோட வேலை என்னன்னு சொன்னா, முக்கியமான சில அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்கள தெரிவு செய்யற விஷயத்துல ஒன்று பரிந்துரை செய்வாங்க. அல்லது அங்கீகாரம் குடுப்பாங்க. 2 வேலை இருக்கு இவங்களுக்கு. அது என்ன பரிந்துரை, அங்கீகாரம்? பரிந்துரைன்னு சொன்னா, வழமையாக ஜனாதிபதி நினைச்சால தானே இந்த தேர்தல் ஆணைக்குழுக்கு தலைவரா போடுவாரு. ஆனா இப்ப இவங்க என்ன செய்வாங்கண்டா, ஒரு 3 பேர பரிந்துரை செய்வாங்க. இந்த ஏங்கிற நபர போட்டுக்கொள்ளுங்க. அல்லது பிங்கிற நபர போடுங்க. அல்லது சிங்கிற நபர போடுங்க. இந்த 3 பேர்ல ஒரு ஆள போடுங்கன்னு சொன்னா, அதுல இருந்து ஒரு ஆள ஜனாதிபதி செலக்ட் பண்ணலாம். இது ஒரு முறை. 2வது என்ன செய்வாங்கண்டா, அங்கீகாரம் வழங்குறது. அப்படின்டா, ஜனாதிபதி என்ன செய்றாரு, அ ஒரு குறிப்பிட்ட நபர பார்த்து இவர போடுங்கன்ட்டு முந்தின்னு சொன்னா அவரு போட்டுட்டு போயிட்டே இருப்பாரு. இப்ப இவர போடுங்கன்னு சொல்லுவாரு. சொன்னா
அவங்க கண்ணை மூடிட்டு ஓகேன்னு சொல்ல மாட்டாங்க. அவர் எடுத்து அவரோட பழைய வாழ்க்கையை பார்ப்பாங்க. அவர் உண்மையிலேயே நியாயமானவரா, நீதியானவரா, பக்கச்சார்பற்றவரா எல்லாம் பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னால் போடுங்க அப்படிம்பாங்க. ஓகே இல்லாட்டி இல்லை இல்லை இவர் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. சொன்ன ஜனாதிபதி அவரை போட இயலாது. அப்ப இப்படியான ரெண்டு வேலைகளை இவங்க பார்த்தாங்க. சரி, இவங்க யார் இந்த வேலையை பார்க்கறது? இந்த அரசியல் பேரவையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவனோட பதவிக்காலம் என்ன, யார் யார் இருக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல மொத்தம் 10 பேர் இருக்கிறாங்க. இதுல மொத்தம் 10 பேர் இருக்கிறாங்க. அந்த 10 பேர் யாருன்னு சொன்னா முதலாவது சபாநாயகர். சரியா? சபாநாயகர் அதுல வந்துருவார். இவர் தான் அதுக்கு தலைவராகவும் இருப்பார். அடுத்தது பிரதமர். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது பிரதமர். அதுக்கு அடுத்தது எதிர்க்கட்சி தலைவர். பாருங்க, சபாநாயகர், பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர். இப்ப அடுத்தது யாருன்னா ஜனாதிபதியால நியமிக்கப்படுற ஒரு ஆள். ஜனாதிபதி நான் விரும்புகிற ஒரு ஆளை இதுல நியமிக்கலாம். அடுத்தது பாராளுமன்றத்தில் இருக்கின்றன அந்த சின்ன சின்ன கட்சிகள். பாராளுமன்றத்தில் இருக்கின்றன அந்த சின்ன சின்ன கட்சிகள், பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், இடம்பெறாத பாராளுமன்றத்தில் இருக்கிற ஏனைய சின்ன சின்ன கட்சிகள், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை சொல்லலாம். இப்போ எத்தனை பேர் வந்துட்டு, ஆஹ் இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் வந்துட்டு 5 பேர் வந்துட்டு. சரியா? சபாநாயகர் உண்டு, பிரதமர் உண்டு, எதிர்க்கட்சி தலைவர் உண்டு, அதே போல ஜனாதிபதியால் பரிந்துரைக்கப்படுற ஒரு ஆள். அடுத்தது என்ன, இந்த பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் தவிர்ந்த என்ன, அவங்க 2 பேர் ஏற்கனவே வந்துட்டாங்களே, அவங்க ஏற்கனவே தெரிவு செஞ்சுட்டாங்களே, அவங்க ஏற்கனவே வந்துட்டாங்களே உள்ளுக்கு, அப்போ அவங்க தவிர்ந்த ஏனைய சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அவங்க பரிந்துரைக்கிற ஒரு ஆள். இப்போ 5 பேர் வந்துட்டாங்க. இப்ப இன்னும் ஒரு 5 பேர், இன்னும் ஒரு 5 பேர் எப்படி வருவாங்கன்னு சொன்னா பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் சேர்ந்து இன்னும் ஒரு 5 பேரை கொண்டு வரலாம். ஆனா அந்த 5 பேர் எப்படி இருக்கணும் தெரியுமா? அவங்க வந்து சிறுபான்மை இனத்தவர்களாகவும் வேற என்ன, அந்த பல இனத்தவர்களாக அது இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. இதுல பாருங்க, இந்த 10 உறுப்பினர்களுள் பிரதமராலும் எதிர்க்கட்சி தலைவராலும் 5 உறுப்பினர்கள் பேர் குறிப்பிடப்படும். இதுல வந்து அந்த 5 பேர்ல 3 பேர் சிறுபான்மைகளை பிரதிநிதித்துவப்படுத்துறவர்களா இருக்கணும். உதாரணம், அதுல ஒரு ஆள் தமிழரா இருக்கணும், அதுல ஒரு ஆள் முஸ்லீமா இருக்கணும், அதுல ஒரு ஆள் கத்தோலிக்க கிறிஸ்தவர், இப்படி அந்த சிறுபான்மையர்களை பிரதிநிதித்துவப்படுத்துற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரியா? அதே போல் நியமிக்கப்படும் 7 உறுப்பினர்களும் எந்த ஒரு அரசியல் கட்சி உறுப்பினர்கள் அல்லாதவர்களாக இருக்கணும் என்பதோடு பொது வாழ்வில் ஒரு கீர்த்தி உள்ளவங்களாக, நேர்மை உள்ளவங்களாக இருக்கணும். இவங்களோட பதவிக்காலம் வந்து 3 வருஷமாக இருக்கும் அப்படின்ட்டு இவங்க வந்து சொல்றாங்க. அதே போல பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவர் சபாநாயகரும் உத்தியோக ரீதியாக பேரவை நிரந்தர உறுப்பினர்கள். ஏனையவர்கள் பதவிக்காலம் 3 வருஷம். ஜனாதிபதி விருப்பின் பேர் நியமிக்கப்படும் உறுப்பினரை தவிர ஏனையர் ஒரு தவணை காலத்திற்கு மட்டுமே என வரையறை செய்யப்பட்டுள்ளது. அப்ப இது என்ன விஷயம் அப்படின்னா, இதுல மொத்தம் 10 பேர் இருப்பாங்க. நல்லா வேலை கொடுங்க. மொத்தம் 10 பேர் இருப்பாங்க. முதலாவது ஆள் வந்து சபாநாயகர், இவர்தான் தலைவர். அடுத்தது பிரதமர், அடுத்து எதிர்க்கட்சி தலைவர். இவங்க 3 பேரும் நிரந்தர உறுப்பினர்கள். இவங்க 3 பேரும் நிரந்தர உறுப்பினர்கள். அரசியலமைப்பு பேரவைங்கிறது உருவாக்கினா இவங்க 3 பேரும் ஆட்டோமேட்டிக்காக வந்துருவாங்க. தெரிவு அது இது எதுவுமே இல்லை. இப்போ இன்னும் எத்தனை பேர் தேவை? 7 பேர் தேவை. இந்த 7 பேரும் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்டா, ஏற்கனவே அந்த பாராளுமன்றத்துக்குள்ளே அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடாது, அரசியல் கட்சிகளை சேர்ந்தவங்களாக இருக்கக்கூடாது. சரியா? இவங்க வந்து ஒரு சமூகத்தில் நல்ல பேர் எடுத்தவங்க, ஒரு சமூகத்தில் வந்து ஒரு மதிக்கத்தக்கவங்க, ஒரு ஜட்ஜாக இருக்கலாம், ஒரு படித்தவராக இருக்கலாம், ஒரு ஒழுக்கமானவராக இருக்கலாம். இப்படியானவங்களாக அந்த 7 பேர் இருக்கணும். ஏண்டா, நல்லவங்களாக இருந்தால் தானே பக்கச்சார்பற்ற ஒரு நல்ல அம்பியாரை தெரிவு செய்கிற மாதிரி நல்ல ஆட்களை தெரிவு செய்வாங்க. அப்போ அப்படி அந்த 7 பேர் இருக்கணும்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த 7 பேர்ல, சரி, அந்த 7 பேர்ல ஒரு ஆள் வந்து ஜனாதிபதி நியமிக்கிற ஆள். அடுத்தது ஒரு ஆள் ஜனாதிபதி நியமிக்கிற ஆள். அடுத்தது சின்ன சின்ன கட்சிகள் சேர்ந்து நியமிக்கிற ஒரு ஆள். சரியா? அவங்க வந்து என்ன செய்யணும்? அரசியல் சாயம் இல்லாத நல்ல ஆட்களை பார்த்து தெரிவு செய்யணும். இப்போ வந்து 7ல் 2 போயிட்டு இன்னும் 5 பேர் இருக்கிறாங்க. இன்னும் 5 பேர் எப்படின்னா பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவர் சேர்ந்து அரசியல்வாதி இல்லாத, அரசியல் கட்சி இல்லாத ஒரு வேற 5 பேரை நல்ல ஆட்களை பார்த்து தெரிவு செய்வாங்க. அப்ப இப்படி 5 பேர் வராங்க. அப்ப மொத்தம் 10 பேர். சரியா? இவங்களோட பதவிக்காலம் வெறுமனே 3 வருஷம்தான். இவங்க ஒரு தவணை காலத்துக்கு தான் இவங்க வரலாம். சரியா?
அந்த அந்த மொத்தம் 10 பேர், அதில் 3 பேர் நிரந்தரமா இருப்பாங்க. மற்ற 7 பேரும் ஒரு தவணை காலத்துக்கு தான் வரலாம், ஒருக்கா தான் வரலாம். ஆனா ஜனாதிபதி நியமிக்கிற ஆள் மட்டும் இன்னொரு தவணை காலத்துக்கும் இருக்கலாம்ங்கிறது வேற விஷயம். அப்ப இதான் அந்த கட்டமைப்பு. மொத்தம் 10 பேர் இருக்கிறாங்க. சபாநாயகர், பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், அதோட சின்ன சின்ன கட்சிகள் சேர்ந்து நியமிக்கிற ஒரு ஆள், ஜனாதிபதி நியமிக்கிற ஒரு ஆள். இப்ப 5 பேர் வந்துட்டு, இன்னும் 5 பேர் பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவர் சேர்ந்து நியமிக்கிற 5 பேர். அப்ப இதுல வந்து கட்டாயம் சிறுபான்மையினத்தவர்கள் ஒரு 3 பேர் இருக்கணும். அப்ப இவ்வளவுதான் விஷயம். இப்போ 10 பேர் இருக்கிறாங்க. 10 பேர்ட வேலை என்ன? முக்கியமான சில அதிகாரிகள் நியமிக்கும் போது ஒன்று இவங்க அங்கீகாரம், ஜனாதிபதி செல்றால செக் பண்ணி பார்த்து அங்கீகாரம் கொடுப்பாங்க. அல்லது இவங்களாக ஒரு 3 பேர் என்ன செய்வாங்க, ஒரு பரிந்துரை செய்வாங்க. அதுல ஒரு ஆளை ஜனாதிபதி தெரிவு செய்வார். இதான் விஷயம், இதான் சப்ஜெக்ட். சரியா? ஆனா இதுல சில சிக்கல்கள் இருக்குது. ஆஹ் அது என்ன சிக்கல் அப்படின்னா, சில டைம்ல ஜனாதிபதி சொல்லுவாரு, இவரை வந்து நியமிங்க, இந்த ஏங்கிற நபரை நியமிங்கன்னு சொல்லுவாரு. சொன்ன அரசியலமைப்பு பேரவை பார்த்து போட்டு சொல்லும், இல்ல இல்ல இவர் சரியில்லைங்கும். ஜனாதிபதி சில பதவிகளுக்கு வந்து கட்டாயம் ஜனாதிபதி வந்து என்ன இப்ப இது கொடுக்கணும். சில பதவிகளுக்கு தேர்தல் ஆணைக்குழுக்கெல்லாம் ஜனாதிபதி கொடுப்பாரு. அதை வந்து அவங்க தேசிய அரசு இந்த அரசியலமைப்பு பேரவை அங்கீகாரம் விரும்பினா வழங்கலாம், விரும்பினா வழங்க மாட்டாங்க. நடைமுறையில் எப்படின்னா சம்டைம் வழங்காம இருப்பாங்க. இருந்த ஜனாதிபதி கோபம் வரும். வந்தா அவர் அடுத்த ஆளை பரிந்துரை செய்ய மாட்டார். இதனால ஒரு காலம் நீடிச்சிட்டு போகும். ஒரு குறிப்பிட்ட என்ன தேர்தல் ஆணைய தலைவர் இல்லாமல் இருப்பாரு. இப்படியான விஷயங்கள் நடந்துச்சு. அடுத்தது என்னன்னு சொன்னா, இது சில டைம் இந்த அரசியலமைப்பு பேரவை சில ஆட்கள் பரிந்துரை செய்வாங்க ஏங்கிற நபர். ஆனா ஜனாதிபதிக்கு அது பிடிக்காது. அப்படியான விஷயங்கள் நடந்திருக்குது. சிலவங்க ஒரு மஹிந்த ராஜபக்சே எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஆளை கொண்டு வந்தாரு. அவங்க வந்து அங்கீகாரம் கொடுக்கல. அதனால அவர் புது ஆளை கொண்டு வரல. இப்படியோ கொஞ்ச நாள் போணுச்சு. அப்புறம் அவரே என்ன செஞ்சாருன்னா, அவர் கொண்டு வந்த ஆளை அதுக்கு வலுக்கட்டாயமாக போட்டாரு. இப்படிலாம் நடந்துச்சு. அதே போல அந்த இப்படியான நிறைய குறைபாடுகள் உள்ளுக்கு இருந்துச்சு. ஆனால் இதான் அரசியலமைப்பு பேரவை. இது நல்லா விளங்கி கொள்ளுங்க. இது நல்லா விளங்கி கொண்டா தான் அடுத்த சீர்திருத்தம் உங்களுக்கு விளங்கும். 18ஆம் சீர்திருத்தம் விளங்கும். ஏன் அப்படின்டா, அதில் வந்து மஹிந்த ராஜபக்ச கொண்டு வந்தது தான் அது. இதை நீக்குறாரு. இந்த அரசியலமைப்பு பேரவையை நீக்கிட்டு பாராளுமன்ற பேரவை இந்த மாதிரி ஒன்றை கொண்டு வராரு. அதில் வெறும் 5 உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க. அதில் வந்து இந்த சபாநாயகரும் பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவரும் ஜனாதிபதி நியமிக்கப்படுற ஒரு ஆள், சிறு கட்சிகளால் நியமிக்கப்படுற ஒரு ஆள்னு சொல்லி ஒரு 5 பேர். வெளி ஆட்கள்ல இருந்து வர்றது குறைவு. எல்லாருமே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாங்க. சரியா? அப்ப இப்படி அங்கால வருது. வந்து என்ன செய்யுதான்னு சொன்னா, என்ன நிறைய இப்ப அரசியல் பேரவைக்கு இருக்கிற அதிகாரங்கள்லாம் அங்க குறைக்கிறாங்க. குறைச்சு ஜனாதிபதிக்கு அதிகாரத்தை கூட்டுறாங்க. அப்ப அது உங்களுக்கு விளங்கணும்னு சொன்னா, இங்க உங்களுக்கு இது நல்லா புரியணும். அப்ப இதான் விஷயம். சரியா? சரி, இவங்களோட அதிகாரம் என்ன அப்படின்னு நான் சொன்னேனே, சிபாரிசு செய்கிற அதிகாரம் இருக்குது, அங்கீகாரம் கொடுக்குற அதிகாரம் இருக்குது. அப்ப சிபாரிசு செய்கிற அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, இந்த குறிப்பிட்ட ஆணைக்குழு உறுப்பினர்களையோ தலைவர்களையோ ஜனாதிபதிக்கு நியமிக்க இயலாது. அது அந்த ஆணைக்குழுவை வந்து இவங்க தான் பரிந்துரை செய்யலாம். செஞ்சு அதுல ஒரு அளவர் செலக்ட் பண்ணுவாரு. அப்ப என்னென்ன அது அப்படின்னா, ஒன்று ஒன்று வந்து தேர்தல் ஆணைக்குழு. சரியா? தேர்தல் ஆணைக்குழு, பகிரங்க சேவை ஆணைக்குழு, இதான் அந்த அரசு அதிகாரிகளை நியமிக்கிறதுக்கு பொறுப்பான ஆணைக்குழு. தேசிய போலீஸ் ஆணைக்குழு, இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு, லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டு புலனாய்வு செய்யும் நிரந்தர ஆணைக்குழு, நிதி ஆணைக்குழு, எல்லை நிர்ணய ஆணைக்குழு. அப்ப இதெல்லாம் வந்து அரசியல்வாதிகள் உள்ளுக்கு இருந்தாங்கன்னு சொன்னா நிறைய குளறுபடிகள் நடக்கும். பகிரங்க சேவையில என்ன ஆளுங்கட்சிக்கு என்ன ஆதரவானாக்கள் வர பார்ப்பாங்க, போலீஸ் மா அதிபர் வர பார்ப்பாங்க. லஞ்ச ஊழல் எல்லாம் நாடு அரசாங்கம் செஞ்சாலும் தட்டி கேட்க யாரும் விரிக்க மாட்டாங்க. அப்ப இதுக்கெல்லாம் வந்து தகுதியானவங்க, அரசியல் சாயம் இல்லாதவங்க உள்ளுக்கு வரணும். வந்தா தான் அவங்க தைரியமா அரசாங்கத்தையே தட்டி கேட்பாங்க. அரசாங்கத்தில் லஞ்ச ஊழலே துருவி துருவி ஆராய்வாங்க. பாராளுமன்ற அமைச்சர்களே இன்கம் டேக்ஸ் போய் அவங்கள ஆராயும். எனவே தான் இந்த இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து இவங்களை தெரிவு செய்யறதுக்கு சிபாரிசு வழங்குறது யாரு? இந்த அரசியலமைப்பு பேரவை. அவங்க சில ஆட்கள் தகுதியான ஆட்களை பார்த்து ஜனாதிபதிக்கு சொல்லுவாங்க. அவர் வந்து என்ன செய்வாரு? அதை தெரிவு செய்வாரு. இதுதான் விஷயம். சரியா? ஆஹ் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, இவங்க அங்கீகாரம் வழங்குற முறை ஒன்று இருக்குது. இது எப்படின்னா, ஜனாதிபதி என்ன செய்வாரு? ஜனாதிபதி என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆளை வந்து முன் வைப்பாரு. சரியா? ஜனாதிபதி முன்வைக்கும் சிபாரிசுகள். இப்ப ஜனாதிபதி சிபாரிசு செய்வார், இவரை போடுங்க. அப்படி போட்டா
இதை வந்து தேசிய அரசு பேரவை என்ன செய்யும்? இந்த அரசியலமைப்பு பேரவை என்ன செய்யும்? அதை அங்கீகரிக்கும். அங்கீகரிச்சா தான் அவர் அதுக்கு பொறுப்பா வரலாம். அங்கீகரிக்காட்டி பொறுப்பா வர இயலாது. சரி, அது என்னன்னு சொன்னா பகுதி ஒன்று, பிரதம நீதியரசரும் உயர் நீதிமன்ற நீதியரசர்களும் மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவரும் நீதியரசர்களும் நீதி சேவை ஆணைக்குழுவின் தவிசாளர் தவிர ஏனைய உறுப்பினர்கள். அப்ப இந்த நீதியோட சம்பந்தப்பட்ட நீதியோட சம்பந்தப்பட்ட இந்த மூன்று துறைகளை வந்து ஜனாதிபதி தான் என்ன செய்யணும்? கட்டாயமாக அவர் சிபாரிசு செய்யணும். அது அரசியல் பேரவை நினைச்சு அங்கீகரிக்கலாம், அங்கீகரிக்காம மூடலாம். இதை நான் சொன்ன அந்த நடைமுறை பிரச்சனை வந்துச்சு. சம்டைம் என்ன செய்வாங்கன்னா அவங்க அங்கீகரிக்க மாட்டாங்க. ஜனாதிபதி கோபத்தில் புது ஆளை சிபாரிசு செய்ய மாட்டார். அப்போ இதனால அந்த குறிப்பிட்ட துறைக்கு தலைவர் இல்லாமலே நீண்ட காலம் போணுச்சு. அப்போ இது ஒரு விஷயம். இரண்டாவது என்னன்னு சொன்னா, சட்டமா அதிபர், கணக்காளர் நாயகம், பொலிஸ் மா அதிபர், நிர்வாகத்துறைக்கான பாராளுமன்ற ஆணையாளர் ஒம்புட்ஸ்மேன், பாராளுமன்ற செயலாளர் நாயகம், இவங்க எல்லாரையும் வந்து ஜனாதிபதி தான் என்ன செய்வார்? சிபாரிசு வழங்குவார். முந்தி இந்த 17ஆம் சேர்த்தது வாரத்துக்கு முந்தி ஜனாதிபதி நியமிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா இங்க அரசியலமைப்பு பேரவைகிட்ட கேட்கணும்ன்ற ஒரு நிலைமை வந்துச்சு. அவங்க ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துட்டு என்ன செய்வாங்க? அதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. உதாரணமா ஒரு நீதிமன்றத்துக்கு என்ன பிரதம நீதியரசர் போடணும்னு வைங்களேன். ஜனாதிபதி இந்த ஏங்கிற ஆளை கொண்டு வந்து இவரை போடுங்கன்னு சொல்றாங்க. இப்ப அரசியலமைப்பு பேரவை என்ன செய்யும்? அவர்கிட்ட முன்னைய வழக்குகள், அவர் எப்படி நடந்திருக்கிறாரு, நீதியை நடந்திருக்கிறாரா, இவருக்கு ஜனாதிபதி கனெக்ஷன் இருக்குதா, ரிலேஷன் இருக்குதா, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இல்லை இல்லை இவரை போடாதீங்க அப்படின்னு சொல்லும். சொன்னா ஜனாதிபதி போடலாம். இப்ப ஜனாதிபதி இன்னொரு ஆளை கொண்டு வரணும். கொண்டு வந்து அவரை பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னதான் அவரை போடலாம். அப்ப இதுதான் இங்க நடந்த விஷயம். சரியா? ஆஹ் அப்ப இதுல வந்து உதாரணமாக அரசியலமைப்பு பேரவையில் இருக்கிற எல்லாருமே ஒற்றுமையா செயற்படுவாங்களா? இப்ப உதாரணமா ஜனாதிபதி என்ன செய்யறாருன்னா, ஏங்க ஒரு நபரை பிரதம நீதியரசரை கொண்டு வந்து இவரை நியமிங்கன்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அரசியலமைப்பு பேரவையில் இருக்கிற 10 பேரும் ஓகே இவரை போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? அல்லது ஓகே இவரை போடாதீங்கன்னு சொல்லுவாங்களா? அது வந்து சம்டைம் நடக்கலாம். அப்படி நடந்தா அவர் வந்து ஏகமானதாக முடிவு செய்யப்படுவார். ஆனா பெரும்பாலும் அதுக்குள்ளேயும் சண்டை வரும். இவரை போடுறதா போடுற இல்லையான்னு. அப்படி வந்தா என்ன நிலைமை அப்படின்டா, அதுல என்ன வருகை தராத உறுப்பினர்கள் உட்பட 5 பேர், அதாவது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, சமூகம் அளித்த உறுப்பினர்கள்ல 5 பேருக்கு மேல 5 பேருக்கு மேல என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதான் முடிவு. சரியா? அதாவது பெரும்பான்மை 10ல் 5க்கு மேல என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் இறுதி முடிவாக இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த 17ஆம் திருத்தம் விளங்கிட்டா? 17ஆம் திருத்தம்ங்கிறது என்ன? அதாவது 2001ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி கொண்டு வரப்பட்டது. இது வந்து இந்த முக்கியமான ஆணைக்குழு, அதாவது அந்த ஆணைக்குழு இலங்கையில முக்கியமானது. அதிலே வந்து அரசியல் கலந்துச்சுன்னு சொன்னா அங்க வந்து நியாயம், நீதி, சுதந்திரம்லாம் இருக்காது. இதனால என்ன செய்யப்பட்டாங்க? மக்கள் விரும்பினாங்க இது ஜனாதிபதி கையில இருந்து அதை பறிக்கணும். ஏன்னா ஜனாதிபதி கொடுத்தோம்னு சொன்னா அது வந்து நீதி இல்லாம போயிடும், சுதந்திரம் இல்லாம போயிடும் அப்படின்னு நினைச்சாங்க. அதனாலதான் இது திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது 225 பேர்ல 208 பேருக்கு மேல அங்கீகரிச்சாங்க. அந்த அளவுக்கு மக்கள் எல்லாருமே, மக்கள் பிரதிநிதிகள் எல்லாருமே அவங்க இதை ஆதரிச்சாங்க. அப்படித்தான் இது முதல் முறையாக 17ஆம் திருத்தத்துல வருது. இதுல பேர் அரசியலமைப்பு பேரவை. இதுல மொத்தம் 10 பேர் இருப்பாங்க. பிரதமர், சபாநாயகர், பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், அடுத்தது சின்ன சின்ன கட்சிகளால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆள், ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆள், இன்னும் பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவரும் சேர்ந்து நியமிக்கிற ஒரு 5 பேர். இந்த 10 பேர் தான் சபையில இருப்பாங்க. அதுல இருக்கிற மற்ற 7 பேர் அந்த அரசியல் கட்சி சார்ந்தவர்களோ பாராளுமன்ற சார்ந்தவர்களோ இருக்க மாட்டாங்க. இவங்க ஒரு 3 பேர் கட்டாயம் சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும். இவங்க அப்ரூவல் கொடுத்தா தான் இவங்க வந்து மொத்தம் 10 பேர். இவங்க 2 வேலை செய்வாங்க. ஒன்று இந்த என்ன சிபாரிசு செய்யறது, இன்னொன்று அங்கீகாரம் கொடுக்கிறது. சில பதவிகளுக்கு என்ன செய்வாங்கன்னா அரசியலமைப்பு பேரவை சிபாரிசு செய்யும். இவரை போடு இவரை போடு இவரை போடுன்னு சொன்னா அதுல ஒரு ஆளை ஜனாதிபதி தெரிவு செய்யலாம். சில பதவிகளை ஜனாதிபதி அங்கீகாரம் கொடுப்பாரு. ஜனாதிபதி வந்து சிபாரிசு செய்வார், இவரை போடுங்க இவரை போடுங்கண்டா அதுக்கு அரசியலமைப்பு பேரவை அங்கீகாரம் கொடுக்கும், அங்கீகாரம் கொடுக்க மறுக்கவும் செய்யலாம். அப்போ இதான் விஷயம். அப்போ இவங்களோட பதவிக்காலம் 3 வருஷமா இருந்துச்சு. இவங்க வந்து என்ன இவங்க இடையில வந்து இவங்க நீக்கப்பட்டாங்கன்னு சொன்னா இவங்க பதவிக்காலம் எப்படின்னு சொன்னா அடுத்த பாராளுமன்றம் வந்து அடுத்த 10 பேர் தெரிவு செய்யப்படும் வரைக்கும் இவங்க இருப்பாங்க. இப்படியான விஷயங்கள் தான் இதில் இருக்கிற மெயின் சப்ஜெக்ட். அப்போ இது உங்களுக்கு கிளியரா? ஓகே. விளங்கிட்டு சொல்றீங்க. நம்ம கிளாஸை முடிச்சுக்கிடுவோம். தொழுகைக்கு டைம் ஆகிட்டு.
ஓகே. அடுத்த கிளாஸ்ல நாங்க 18ஆம் திருத்தத்தை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ்.